சூப்பர் சூப்பர் நான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காய் வறுவல் தான். இன்றைக்கி நம்ம இந்த வாழைக்காயை வச்சு புதுவிதமாக நம்ம ஒரு வறுவல் செஞ்சிடலாம். முதல்ல வந்து வாழைக்காயை இந்த மாதிரி தோல் சீவிக்கிட்டு நல்லா மோர் தண்ணியில் வந்து அரிஞ்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அது கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டுக்கிறது. நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். அதில் மோர் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். அது கூட வந்து மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிரட்டிக்கலாங்க. கடைசியாக வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அதில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு அதையும் நல்லா பிரட்டி கொடுத்துடலாம். ஃபைனலாக வந்து நம்ம ரவை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை ரவை, அந்த ரவையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரட்டி வச்ச வாழைக்காயை அந்த ரவையில் நல்லா பிரட்டி விட்டு அதை எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சமாக்க இந்த மாதிரி சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்துடுங்க. அது கூடவே நான் வந்து கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கிட்டேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து எந்த சாதத்துக்கு வேணாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாங்க. அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இது.